இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தொகை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சேஃபாக இருக்கணும்னா எப்போ வேணால் எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கணும். இன்னொன்று வந்து கேபிட்டலில் அதுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும். மூணாவது அதுலேருந்து ஏதாவது ஒரு ரெகுலராக ஒரு வருமானம் வரணும். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நீங்கள் பேங்க் கிட்ட போய் எஃப்டி போடும்போது நீங்கள் பேங்க்குக்கு ஆக்சுவலாக கடன் கொடுக்குறீங்க. ஸோ 1 லட்ச ரூபாய் நான் போய் வங்கியில் டெபாசிட் பண்ணும்போது அவங்க வந்து ரெசிப்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து 1 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன், இந்த டென்யூருக்கு அப்புறமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன், இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த பத்திரத்துக்கு பேர் தான் பாண்டோ இல்லை டிபெஞ்சரோ நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நான் HDFC பாண்டாக வாங்கிட்டேன், இல்லை SBI ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் 1 வருஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை எடுத்துன்னு போய் நான் செகண்டரி மார்க்கெட்டில் விற்க முடியும். ஆனால் விற்க போகும்போது ஆரம்பித்த அன்னைக்கும் விற்க போகிற அன்னைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட பாண்டோட ப்ரைஸ் மாறும். ஐடியலி நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கிற பாண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும்போது அவங்களுடைய தொழிலில் ஒரு சின்ன பாதிப்பு வந்தால் கூட அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ போட்டிருக்கிறது அப் டு 10% பர் ஆனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ எந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு 10% கிடைக்கும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக டேட்டா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டென்யூர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் 72 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% கிடைக்கும். பட் எல்லாருக்குமே ஒரு NCDயில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த கிரெடிட் ரேட்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா AA- அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ AA- அப்படின்றது என்னென்னா ரொம்ப சூப்பரான ரேட்டிங் கிடையாது, ஆனால் ரொம்ப மோசமான ரேட்டிங்கும் கிடையாது. அப்போது AAA+ அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிரேடிங். இன்னும் CD எல்லாம் இருக்கும். Dனா டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இல்லை அட்லீஸ்ட் AAA கம்பெனிஸோட நின்றுக்கிறது சேஃப்டி வைஸ் பெட்டர். ஆனால் அங்கே நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் MF டிஸ்ட்ரிபியூட்டர் சுந்தர் சார் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து ஈக்விட்டி அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த பக்கம் ஃபிக்ஸட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத எதுக்காக ஒருத்தவங்க கன்சிடர் பண்ணணும்? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எது பண்ணணுன்னாலும் முதலீடு அப்படின்றது தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து என்னோட முதலீடு வரும் அப்படின்ட்டு. தமிழில் அழகாக அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, முதல் ஈடு அப்படின்ற மாதிரி. ஸோ எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, 10 லட்ச ரூபா தேவைப்படுது, உங்கள் கையிலே 10 லட்ச ரூபாவும் முதலீடு இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக தொழில் தொடங்கிடலாம். அப்போ முழு பணமும் உங்களுதாக இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதை வந்து ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஆனால் என்கிட்ட வந்து அந்த தொழில் தொடங்குறதுக்கு 5 லட்ச ரூபா தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபா வந்துடுது. ஸோ உங்கள் கையில் ஆல்ரெடி 5 லட்சம் இருக்குது, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்டு கையிலேருந்து வந்த இன்னொரு 5 லட்சம் சேர்த்து மொத்தமாக 10 லட்ச ரூபா வந்துடுது. இதை வச்சு நீங்கள் தொழில் தொடங்குறீங்க. இப்போ இந்த 10 லட்ச ரூபாயில் 2 இருக்குது. ஒன்று உங்கள் சொந்த பணம், இன்னொன்று வந்து கடன் வாங்கின பணம். ஸோ இதை வந்து ஓன் கேபிட்டல்னு சொல்லுவோம், அதுதான் ஈக்விட்டி. பாரோடு கேபிட்டல் அதை வந்து டெட்டுன்னு சொல்லுவோம். இந்த டெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு இடத்துல வாங்கும்போது அதுக்கு பேர் மாறும். ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு கம்பெனி வாங்குச்சு அப்படின்னா அதை பாண்டு, டிபெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இது வந்து ஒரு கடன் பத்திரம். நான் உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கேன், அதுக்கு ஒரு பத்திரம் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு FD ரெசிப்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேங்க் கிட்ட போய் FD போடும்போது நீங்கள் பேங்க்குக்கு ஆக்சுவலாக கடன் கொடுக்குறீங்க. ஸோ 1 லட்ச ரூபாய் நான் போய் வங்கியில் டெபாசிட் பண்ணும்போது அவங்க வந்து ரெசிப்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து 1 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன், இந்த டென்யூருக்கு அப்புறமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன், இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த பத்திரத்துக்கு பேர் தான் பாண்டோ இல்லை டிபெஞ்சரோ நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த பாண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் போடும்போதே எனக்கு எவ்வளோ வருமானம் அதுலேருந்து வரும்னு தெரியும், அதை தான் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம்? இப்போ நான் வந்து ஒரு பிளாக் படிச்சிருந்தேன். அந்த பிளாக்ல என்ன இருந்ததுன்னா ஏஜ் ஆனவங்க, ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கவங்க, அந்த ஏஜில் இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஏஜ் பேஸ்டாக இருக்கா, இல்லை எல்லாருமே ஓரளவு கன்சிடர் பண்ணலாமா?
இந்த ஃபிக்ஸ்டு இன்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லா பணத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போட முடியாது. இப்போ இது ஈக்விட்டியாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாலடைல் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏறிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரம் வந்து ஸ்டாக்னண்ட்டாகவும் இருக்கலாம், சில நேரம் இறங்கியும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தொகை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சேஃபாக இருக்கணும்னா எப்போ வேணால் எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கணும். இன்னொன்று வந்து கேபிட்டலில் அதுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும். மூணாவது அதுலேருந்து ஏதாவது ஒரு ரெகுலராக ஒரு வருமானம் வரணும். அப்போ இது யாருக்கு பொருந்தும்னா எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ நான் இன்றைக்கி தான் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு 22 23 வயசு எனக்கு ஆகுது அப்படின்னா எனக்கும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு தேவைப்படுது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே நான் ரிட்டையர் ஆகும்போது என்கிட்ட இருக்கிற கார்பஸை நான் தொலைக்கவே கூடாது. அப்போது நான் எல்லா பணத்தையும் வந்து லாங் டேர்ம்லேயோ இல்லை வந்து ஒரு ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையோ போட முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நான் பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னா நான் வாழ்கிறதுக்கு வந்து ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு இன்கம் வராமல் போயிடலாம். ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஏறும்போது நீங்கள் வந்து டெட்டில், அதாவது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கமில் ஒரு போர்ஷனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்பான் ஒரு இன்வெஸ்டரோட ரிஸ்க் அப்பிடைட். இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கே சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க 70 வயசு 80 வயசு ஆனால் அவங்க வந்து எப்போவுமே ஃபிக்ஸ்ட் இன்கமில் போடாதவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த அசெட்டுக்கு வந்து பழக்கப்பட்டவங்க. ஸோ ஆனால் ஐடியலி ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பணம் இருக்கிறது நல்லது. சரி, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு டிஸ்க்ளைமரோடவே வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இப்போ பாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதில் தெரியாத ரிஸ்க் அப்படிங்கிறது என்னென்னலாம் இருக்குது? இந்த உலகத்தில் எதுவுமே ரிஸ்க் இல்லாமல் கிடையாது. சில இடத்துல ரிஸ்க் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க, சில இடத்துல ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறதில்ல. ஸோ அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிக்கெஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க, கடன் கொடுத்தவங்க திருப்பி கொடுக்கணும் பணத்தை. கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பிக்கெஸ்ட் ரிஸ்க். ஸோ அது வந்து முதல் டிஃபால்ட் ரிஸ்க். ரெண்டாவது, சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த தேதியில் கொடுக்காமல் நான் தள்ளி போகலாம். இல்லை 8% ஒத்துக்கிட்டு என்கிட்ட பணம் இல்லைன்னு 5% கூட. இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனாக இருந்தாலும் இதெல்லாமும் ரிஸ்க் தான். இன்னொரு முக்கியமான ரிஸ்க் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ரிஸ்க் என்னென்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னுடைய இப்போ கரெக்டாக நம்ம இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இறங்கின்னு இருக்கு. ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு எஃப்டி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 7.25% இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. இப்போ அந்த எஃப்டி மெச்சூர் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி அதே பேங்க்கில் திருப்பி போய் எஃப்டியை போடணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 6.25% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போன வருஷம் எனக்கு அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 7.5% கிடச்சிது. இன்றைக்கி அதே 1 லட்ச ரூபாய்க்கு 6.25% கிடைக்குதுன்னா திஸ் இஸ் கால்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இறங்கி ஏறி அதுவும் வாலடைலானதாக இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்போ இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச பிக்கெஸ்ட் ரிஸ்க் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிஃபால்ட் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நேரத்துக்கு பணம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த பீரியட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ நான் நிறைய படித்தது என்னென்னா, இப்போ ஆர்பிஐயோட ரேட் கட் வந்த அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட்டெல்லாம் வந்து கம்மியாக போகுது. ஸோ பாண்டோட ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து உண்மையாக இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு எந்த மாதிரியான பீரியட் வந்து கரெக்டாக இருக்கும் சார்? இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போ வந்து எஃப்டி, அதாவது 2 டைப் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்கம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடபிள் ஃபிக்ஸ்ட் இன்கம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேடபிள். இப்போ எஃப்டியை ஜென்ரலாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் போய் ஒரு பேங்க்கில் போய் ஒரு வருஷத்துக்கு பணத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா நான் அதை போய் இன்னொருத்தருக்கு விற்க முடியாது. ஜென்ரலி இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஆர் நான் ட்ரேடபிள். இப்போ இதே நான் ஒரு பாண்டாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதே பேங்க்கோட பாண்டை கூட வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்பிஐ இருக்காங்க, இல்லை ஒரு HDFC இருக்காங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டி இல்லாமல் பாண்ட் மூலமாகவும் கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க, ஈக்விட்டி மூலமாகவும் கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் HDFC பாண்டாக வாங்கிட்டேன், இல்லை SBI ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் 1 வருஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை எடுத்துன்னு போய் நான் செகண்டரி மார்க்கெட்டில் விற்க முடியும். ஆனால் விற்க போகும்போது நான் ஆரம்பித்த அன்னைக்கும் விற்க போகிற அன்னைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோடய பாண்டோட ப்ரைஸ் மாறும். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் HDFCன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. இப்போ நான் வந்து போன வருஷம் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த பாண்டில் வந்து எனக்கு 8%. இப்போ 1 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதே HDFC இன்னொரு பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7%. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, HDFCலே வாங்கணும்னு நினைக்கிறீங்க. என் கையில் 8% பாண்டு கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7% தான் கிடைக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க?
8% தான் சூஸ் பண்ணுவேன். நேச்சுரலாக நீங்கள் வந்து எது ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பாண்டை தான் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்ஃபீரியர் ரேட் இருக்கும்போது, என்கிட்ட ஒரு சுப்பீரியர் ரேட் இருக்கும்போது நான் அதுக்கு ஒரு ப்ரீமியமை வந்து எதிர்பார்ப்பேன். அப்போ தான் நான் வந்து 8% உங்ககிட்ட கொடுப்பேன். கரெக்டாக? அப்போ அந்த ப்ரீமியம் எதிர்பார்க்கும்போது என்ன ஆகும்னா, பேசிக்காக என்னுடைய பாண்டுக்கு, அதாவது 8% பாண்டுக்கு டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடும். டிமாண்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரைஸ் ஏறும். அப்போது நான் உங்ககிட்ட விற்க போகும்போது ஒன்று எனக்கு இது வரைக்கும் அந்த 8% ஆல்ரெடி வந்துடுச்சு, ப்ளஸ் நான் வாங்கின ஃபேஸ் வேல்யூவில் 100 ரூபாய்க்கு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மேபி 102 இல்லை 103 ஆகிருக்கும். அப்போ நான் அதை விற்றேன்னா இந்த 8% ப்ளஸ் இந்த அடிஷ்னல் 2-3% கிடச்சுன்னா எனக்கு 10லேருந்து 11% ரிட்டனாக மாறிடும். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கும் போது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வெறும் இறங்கிட்டு மட்டும் இருக்காது, உல்ட்டாவாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ இதே எக்ஸாம்பிளை நான் வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது 7% இருந்தது HDFCயில். பட் ஒரு வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சு. அப்போ 8% ஆகிடுச்சுன்னா என்கிட்ட இருக்கிற பாண்டை விட மார்க்கெட்டில் இருக்கிற பாண்டு வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அப்போது ஏன் பாண்டை வந்து விற்கணும்னு நினைப்பாங்க. அப்போ விற்கணும்னு நினைக்கும் போது சப்ளை ஜாஸ்தி ஆகும். சப்ளை ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்? பாண்டு ப்ரைஸ் கம்மியாகும். அப்போ எனக்கு 7% கிடச்சிட்டு இருந்தது இல்லாமல் என்னோடய பாண்டு ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு பதிலாக 98 ரூபாய்க்கு கிடச்சிதுன்னா 7%க்கு பதிலாக 5% தான் எனக்கு வந்து, அதாவது 2% போய் 5% தான் என் கையில் நிற்கும். ஸோ இதை நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ பாண்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குழப்பத்துக்குள்ளெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கணும்னா ஹோல்டு டில் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு எஃப்டியை நான் வந்து போட்டுட்டேன் அப்படின்னா ஒரு வருஷம் நான் வந்து வச்சுருந்தேன்னா எனக்கு அந்த ரேட்டு தான் கிடைக்குமோ, அதே மாதிரி நீங்கள் 7% பாண்டில் போட்டுட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணால் அந்த 7% கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் நடுவில் போய் ட்ரேட் பண்ண போகிறேன், நான் திடீர்னு நான் இதை விற்பேன் அதை வாங்குவேன் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த சைக்கிளை நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் நஷ்டம் அடையிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது, லாபம் அடையிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி யாரெல்லாம் வந்து பாண்டை ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ இன்றைக்கி போய் அவங்க தெரிஞ்சு விற்றாலும் சரி தெரியாமல் விற்றாலும் சரி அவங்களுக்கு வந்து 8%க்கு பதிலாக 10% இல்லை 11% கிடைக்கும். அப்போது நான் வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எஃப்டியை விட அதிகமான ரேட் கிடைக்கும்னு நினச்சிக்க கூடாது. ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து சாதகமாக இருக்குது ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் ஃபர்தராக கம்மியாச்சுன்னா தான் சாதகமாகும். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் திருப்பி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் நஷ்டம் அடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பாண்டை பொறுத்த வரைக்கும் ஐடியலி அந்த டென்யூர், அந்த ஹோல்ட் டில் மெச்சூரிட்டி மாதிரி அந்த டென்யூரை நீங்கள் வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிஸ்க்கை நீங்கள் தவிர்க்கலாம். சரி, இப்போ நான் கேள்விப்படுறது அப்படிங்கிறது வந்து பேங்க்கில் வந்து எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து குறைய போகுது ஆர்பிஐயோட ரேட் கட்டுக்கு அப்புறமா. ஸோ இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இதை விட எனக்கு பாண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும், ஸோ நான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல, இப்போ நான் பண்ணலாமா? இப்போ பண்ணலாம், ப்ரொவைடட் இங்கேருந்து ரேட்டு கம்மி ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேவரபுளாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரண்ட்லி இங்கேருந்து ரேட்டு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்ட் ஆர்பிஐயோட மீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 50 பைசா அளவுக்கு வந்து ரேட் கட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 2 ரேட் கட்டும் ஆகிடுச்சு. இங்கேருந்து இன்னொரு ஃபர்தர் ரேட் கட் இருக்குன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எவ்வளோ நாள் கழிச்சு வரும்னு தெரியாது. ஸோ உடனடியாக நீங்கள் சம்பாதிக்க முடியுமானா டவுட்ஃபுல் தான். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா மேபி ஒரு ரேட் கட் இன்னொன்று வந்ததோ இல்லை இன்னும் 2 ரேட் கட் வந்ததுன்னா நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கப்புறமா யாராவது போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த நெகட்டிவ் சைக்கிள்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின பாண்ட் வந்து லோவஸ்ட் ரேட்டில் இருக்கும், அப்புறம் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபீரியர் பாண்டை ஹோல்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் அங்கே நஷ்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஐடியலி ரேட் அதிகமாக இருக்குது, நான் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பாண்டை சேஸ் பண்ணாமல் இருக்கணும். முதல்ல இந்த சைக்கிளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர் எப்போவுமே ஜென்ரலி எல்லா இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக எந்த அசெட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அதை துரத்தி போய் பிடிப்போம். ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் சம்பாரிச்சிட்டாங்க நான் சம்பாதிக்கலையே அப்படின்னும் போது நான் துரத்தி போய் பிடிப்பேன். துரத்தி போய் பிடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இன்னும் அது இங்கேருந்து போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சா பெட்டர். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி எதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அதிலே பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சார், இப்போது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உலக அளவில் ஒரு போர் சூழல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தங்கத்தினுடைய விலை வந்து உயரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த பாண்ட் அப்படிங்கிறதோட சைக்கிள் எப்படி இருக்கும்? இதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரே ஒரு நம்பரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இன்ஃப்ளேஷன். எப்பப்பெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இறங்குதோ அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா
ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்தில் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டில் இருக்கும். அப்போ நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த சைக்கிளில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் எப்பப்பெல்லாம் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இன்ஃப்ளேஷனுன்ற ஒரு நம்பரை நீங்கள் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு உங்களால் வந்து கணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடேலாம் மாறாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது எவ்ரிடேலாம் மாறாது. மாறினாலும் வந்து பார்த்திங்கன்னா 0.1 0.2 அப்படி தான் மாறுமே தவிர இப்போ கோல்டோ இல்லை பங்குச்சந்தையில் இருக்கிற ஏற்ற இறக்கம் மாதிரி ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்ற இறக்கம் இருக்காது. பட் இன்ஃப்ளேஷன் கம்மி ஆகும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், பாண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து எங்கே போய் கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ எந்த இடத்துல போய் இதை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம்? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்ட் ரிலேட்டடாக எங்கே பார்க்கணும், அண்ட் இப்போ நிறைய என்சிடி ரிலேட்டட் இஷ்யூவன்ஸ்லாம் வருது. பாண்டு என்சிடி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன்று தான். நீங்கள் கடன் பத்திரம்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனி ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்களோ இல்லை என்சிடியை இஷ்யூ பண்ணுறாங்களோ முதல்ல அவங்க வெப்சைட்டில் இருக்கும். அண்ட் நிறைய நேரத்தில் நம்ம பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அண்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் போய் ஜஸ்ட் கூகுள் பண்ணிங்கனாலே அந்த பாண்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ முத்தூட் ஃபின்கார்ப்போட ஒரு என்சிடி வந்து இஷ்யூவன்ஸ் வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே போட்டிருக்கிறது அப் டு 10% பர் ஆனம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து முதல்ல பார்க்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 10%ன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனால் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது இது அப் டு 10%. ஸோ இது வந்து ஹையஸ்ட் வந்து 10% இருக்கும். அப்போ எந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு 10% கிடைக்கும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டென்யூர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் 12 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், 36 மாதத்துக்கு பண்ணலாம், 72 மாதத்துக்கு பண்ணலாம். இப்போ இந்த பாண்டு படி பார்த்திங்கன்னா நீங்கள் 72 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% கிடைக்கும். இப்போ அடுத்தது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மினிமம் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கிளியராக போட்டிருப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஜென்ரலாக வந்து ஒரு பாண்டு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் இருக்கும். அப்போ மினிமம் நீங்கள் 10 வாங்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 வாங்கலாம் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரேட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போது எல்லா என்சிடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டில் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு பேங்க் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாமே ஒரே ரேட் கிடைக்காது. பட் பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போ வந்து ஒரு HDFC பேங்க்குக்கும் ஒரு SBI பேங்க்குக்கும் ஒரு ICICI பேங்க்குக்கும் மேபி ஒரு 0.25% முன்ன பின்ன இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் அவங்களுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி. வேற என்சிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8%லேருந்து 18% வரைக்கும் கூட சில என்சிடிஸ் இருக்கலாம். அப்போது ரேட்டை நான் ஏன் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னா, ஜென்ரலாக நான் ஒரு புது என்ட்ரண்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் ஆல்ரெடி வாங்கி பணத்தை சரியாக கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிஸ்னஸோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்போ நேச்சுரலாக நான் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தா தான் எனக்கு வந்து கேபிட்டலை வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். அப்போது என்னுடைய ரிஸ்க் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எல்லா இன்வெஸ்டருக்கும் வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டையோ இல்லை அந்த பிஸ்னஸையோ கேஷ் ஃப்ளோவையோ புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பட் எல்லாருக்குமே ஒரு என்சிடியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த கிரெடிட் ரேட்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா AA- அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ AA- அப்படின்றது என்னென்னா ரொம்ப சூப்பரான ரேட்டிங் கிடையாது, ஆனால் ரொம்ப மோசமான ரேட்டிங்கும் கிடையாது. ஸோ ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நான் இங்கே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ரேட்டிங். அதாவது AAAலேருந்து ஆரம்பித்து அப்புறம் AA அப்புறம் A, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா AAA+, AAA அப்படின்லாம் இருக்கும். அப்போது AAA+ அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கிரேடிங். இதுலேயும் சில கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S&P அப்படின்னா அவங்க AAAன்னு போடுவாங்க. இதே இன்னொரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா A மட்டும் கேபிட்டலில் போட்டு மற்ற 2 வந்து. பட் நீங்கள் AAA அப்படின்னா ஹையஸ்ட் கிரேடிங் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா AA, A, அதுக்கப்புறம் BBB அந்த மாதிரி கீழே போயிட்டே இருக்கும். இப்போ சிலது வந்து பார்த்திங்கன்னா CD எல்லாம் இருக்கும். Dனா டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஃபால்ட் ரிஸ்க்னா ஐடியலி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஆல்ரெடி அவங்க இஷ்யூ பண்ணி டிஃபால்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ AAA அப்படின்னா டிஃபால்ட்டே ஆகாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. AAAனா டிஃபால்ட் ஆகலாம், ஆனால் அதுக்கான
ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸில் அவங்களுடைய பிஸ்னஸில் டிஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா AA- அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆகாது, ஆனால் ப்ராபபிலிட்டி தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சும்மா புரியணும் அப்படின்னா, ஒரு AAA பாண்ட் அப்படின்னா உங்களுக்கு 95 to 98% ப்ராபபிலிட்டி டிஃபால்ட் ஆகாது, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிறனால தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுது. கிரெடிட் கார்டு எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அன்செக்யூர்ட் லோன். நீங்கள் எங்கே வேணால் போகலாம், ஸ்வைப் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்கள் காணாமல் கூட போகலாம். அப்போது அந்த ரிஸ்க் வந்து இஷ்யூவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிஸ்க் இருக்குது டு ரீகலெக்ட் த மணி. அப்போ அந்த ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன டைப் ஆஃப் கம்பெனி, அதுக்கு என்ன ரேட்டிங் அப்படின்றதையாவது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா இன்வெஸ்டர் வந்து பெட்டரான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். சரி, இப்போது இந்த பாண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இருந்தது, ஒரு வேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. அடுத்ததாக வந்து ரேட்டிங் அப்படிங்கிறது இருந்தது சார். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல என்னென்னலாம் பார்க்கணும்? அதான் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனியோட க்ரெடிபிலிட்டியை கொஞ்சமாவது பார்க்கணும். அட்லீஸ்ட் தெரிஞ்ச கம்பெனியாக என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸில் இருக்காங்க அதை பார்த்துக்கணும். அப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பாண்ட்ஸ்லலாம் கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். ஐடியலி நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கிற பாண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும்போது அவங்களுடைய தொழிலில் ஒரு சின்ன பாதிப்பு வந்தால் கூட அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பேக்கிங் இருக்கா, அதில் வந்து முக்கியமாக அடுத்தது பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்டு என்சிடியா இல்லை வந்து நான் செக்யூர்டா அப்படின்னு பார்க்கணும். செக்யூர்டுனா என்னென்னா, நீங்கள் வாங்குகிற கடனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பேக்கப் இருக்குது, ஓகே, ஒரு செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து அந்த பிஸ்னஸோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை அந்த பிஸ்னஸோட ரிசீவபிள்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த அவங்களுடைய வருமானமாக இருக்கலாம். அது வந்து செக்யூர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு எதுவுமே இருக்காது, அப்போ அதை அன்செக்யூர்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது இன்கேஸ் ஏதாவது டிஃபால்ட் ஆச்சுன்னா உங்கள் பணம் கண்டிப்பாக வராது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஐடியலி செக்யூர்டாக போகிறது பெட்டர் இன்கேஸ் நீங்கள் சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. பட் எப்போவுமே செக்யூர்டு டிபெஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 0.5% 1% வந்து கம்மியான ரேட் தான் கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து இஸ் ரிலேட்டட் டு ரிஸ்க் தான். அப்போ எனக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும்னா நான் அதிகமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நான் வந்து ரெடியாக இருக்கணும். இதில் முக்கியமாக நம்ம இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக ஈக்விட்டி வந்து நம்ம ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ரியல் எஸ்டேட் வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். டிபெஞ்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை பாண்டாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஆனால் வந்தது அப்படின்னா உங்கள் கேபிட்டலையே நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, அந்த கம்பெனி ஏதோ ஒரு காரணத்துக்காக நஷ்டம் அடைஞ்சிடுது, அவங்களால திருப்பி கட்ட முடியலன்னா அதை டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டிஃபால்ட் ரிஸ்க் ஆச்சுன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் போகாது, கேபிட்டலும் போயிடும். ஸோ இந்த ரிஸ்க்கை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சார், நீங்கள் இப்போது இந்த ஆடில் வந்து பீரியட் அப்படிங்கிறத காமிச்சிங்க, 24 months அந்த மாதிரி பீரியட் நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ ஐடியலாக ஒரு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போகும்போது எவ்வளோ வருஷத்துக்கு ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஐடியலி உங்களுடைய தேவையை பொறுத்தது. ஸோ ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் எனக்கு பணம். இப்போ நீங்கள் எஃப்டி போடுற மாதிரி தான். இப்போ எஃப்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அதை போய் போடுவாங்க. ஜென்ரலாக ஒரு வருஷத்துக்கு 7%. அதுவே நான் வந்து 555 டேஸ்க்கு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 7.25% கிடைக்குதுன்னா அந்த மாதிரி போடுவாங்க. பட் அந்த 555க்கு அப்புறமா அந்த பணத்தை என்ன பண்ண போகிறீங்க? அது மெச்சூர் ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க? நான் இன்னொரு 3 வருஷம் போகிறேன் அப்படின்னா அப்போ உங்களுடைய பணத்தோட தேவை எப்படி அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, சம்டைம்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு போடுறதுக்கு பதிலாக 2 வருஷம் போட்டால் எனக்கு ஒரு 6% ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னா அந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். பட் ஐடியலி உங்களுடைய டென்யூருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுறது அட்வைசபிள். இஃப் சப்போஸ் நான் வந்து எனக்கு ஒரு 3 வருஷம் போட்டுடலாம் அப்படின்னு நான் பண்ணிடுறேன், இப்போ இதுக்கு நடுவில் நான் பணம் எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியுமா? எடுக்கலாம். ஸோ இந்த என்சிடிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிமெட்டீரியலைஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். ஆனால் ட்ரேட் ஆகும்னா ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி ரொம்ப லிக்விடாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போய் விற்கலாம், வாங்கலாம். பட் விற்கும் போதும் வாங்கும் போதும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி இருந்ததுன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கிற ரேட்டை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மார்க்கெட்டில், அப்போ நான் அங்கே வந்து என்னுடைய பாண்ட் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் நீங்கள் வெளியே எக்ஸிட் ஆக முடியுமானா ஆகலாம். பட் நீங்கள் நினச்ச ரேட் கிடைக்குமானா அது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து தான் இருக்கும். அதையும் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் 100 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்குறேன், பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னுடைய பிராண்டை நம்பி நிறைய பேர் வந்து
200 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் 200 கோடி ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லணும். ஆனால் 200 கோடின்னு சொல்லிட்டு 300 கோடி வந்ததுன்னா நான் 300 கோடி எடுத்துக்க முடியாது. ஸோ என்னோடய தேவை 100 ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொரு 100 எடுத்துக்கலாம். அதை நான் வந்து முன்னாடி என்னோடய ஆஃபர் டாக்குமெண்ட்டை நான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது எல்லாமே செபி வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து தான் வந்து வெளியே வருது. ஸோ முதல்ல பாண்டோட இஷ்யூ சைஸ் என்னன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல்னு ஒரு கேட்டகரி, ரீட்டைல்ன்றது நீங்கள் நான் எல்லோரும் போய் பண்ணுற ரீட்டைல்ன்ற ஒரு கேட்டகரி. இதுலேயே HNIன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதாவது அதிக முதலீடு பண்ணவங்கள ரீட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன், நான் இன்ஸ்டியூஷன். இன்ஸ்டியூஷன்றது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களாம் இன்ஸ்டியூஷன் கேட்டகரியில் வந்துடுவாங்க. நான் இன்ஸ்டியூஷன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட்லி ஹெல்டு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இஷ்யூக்குள்ளே யாரெல்லாம் வர முடியும், உங்களுக்கு எவ்வளோ கோட்டா இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலுக்கு வந்து 45% வரைக்கும் கோட்டா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய் நான் ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 45 கோடி ரூபாய் ரீட்டைலுக்கு தான் போகும், மிச்சம்தான் வந்து மற்றவங்களுக்கு போகும். ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஒரு NCDயை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நான் வந்து 2 வருஷம் அப்படின்னு ஒரு பீரியட் சூஸ் பண்ணி நான் வந்து பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 2 வருஷத்தோட முடிவில் தான் கிடைக்குமா, இல்லை இயர்லி ஒன்ஸ், குவார்ட்டர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆப்ஷன் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி 12 மாதத்துக்கு மந்த்லின்னு நான் சூஸ் பண்ணலாம், இல்லை 36 மாதத்துக்கு மந்த்லின்னு நான் சூஸ் பண்ணலாம். ஸோ மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆனுவல் அப்படின்னு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நீங்கள் மந்த்லி எடுத்துக்கணும். மந்த்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து மந்த்லியெல்லாம் தேவையில்லை, எனக்கு கடைசியில் எனக்கு மெச்சூரிட்டி வேணும்னா குமுலேட்டிவ் ஆப்ஷன் சில NCDஸில் வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த குமுலேட்டிவ் ஆப்ஷனையும் நான் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் போதும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது சார், ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதை பற்றி ஃபிக்ஸடுன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக புரியுறது. ஸோ எனக்கு வந்து மாதம் எவ்வளோ கிடைக்கும், இல்லை வருஷம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏதாவது ஒரு, இப்போ ரெப்போ ரேட் மாதிரி ஒரு இடத்துல வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ரெப்போ ரேட் ஏறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறும். ரெப்போ ரேட் இறங்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கும். ஸோ இதை தான் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாக இதை வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குற இடத்துல தான் வந்து பெரிய அளவில் பயன்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாரும் ஹோம் லோன் வாங்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களோட EMI கம்மியாகுது. ஏன்னா 8.5% இருந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8.4 டிபெண்டிங் அப்பான் த பேங்க் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மீனிங் EMI கம்மியாகுது. இது ஏன் நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஹோம் லோன் இஸ் லிங்க் டு அ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரேட் என்னவாக இருந்தாலும் ஃபிக்ஸடு மட்டும்தான் ஒரு காலம் இருந்தது. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். எப்போ நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி உங்களுடைய ரேட் வந்து மாறவே மாறாது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கினாலும் உங்களுக்கு பெனிஃபிட் வராது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு வராது. ஆனால் அது சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு பாதிப்பாக இருக்கலாம், சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு பாதிப்பாக இருக்கலாம். இப்போ அந்த பாதிப்பை தவிர்க்கிறதுக்காக எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, அது ஃப்ளோட்டிங்காக தான் இருக்க போகுது. ஏன்னா அது வந்து பொருளாதாரத்தோட சூழ்நிலையை ஒத்தும் ப்ளஸ் உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்தும் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒர்க் ஆகுது, இன்ஃப்ளேஷன் ஒர்க் ஆகுது. அப்போது வாங்கும்போதே அதை வந்து ஃப்ளோட்டிங்கோடு நான் மேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா பாதிப்பு வந்து யாருக்கும் பெருசாக வராமல் அந்த பேர்டன் வந்து யார் எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளோட்டிங் ரேட். ஸோ ரேட்டு மாற என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கேயும் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் சார்? ஐடியலி நீங்கள் ஃப்ளோட்டிங் ரேட் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடன் வாங்கும்போது ஸ்பெஷலி லாங் டேர்ம் லோன், ஸ்பெஷலி ஹோம் லோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட் கிடைக்காது. ஆர் ஜென்ரலாக மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 1%, இப்போ கரண்ட்லி 8% இருக்குன்னா நீங்கள் ஃபிக்ஸட் ரேட்டு தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 9-10% கட்டினா தான் கிடைக்கும். ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த 20 வருஷத்துக்கு நான் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும். 9% இல்லை 10% அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் 14% போயிடுச்சுன்னா பேங்க் ஸ்டில் ஹேவ் டு கிவ் யூ ஒன்லி at 10%. அப்போது ஐடியலி பேங்க்ஸ் வந்து இதை டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜென்ரலாக அவைலபிளாக இல்லை. பட் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ரேட்டோட 1% இல்லை 2% மார்க்கப் ஆகிருக்கும். ஏன்னா ரேட்டு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஸோ ஐடியலி நீங்கள் இன்றைக்கி வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கவே முடியும். இப்போ பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சார், கவர்மெண்ட் சைட்லேருந்து இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் சைட்லேருந்து இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டு, இல்லை வந்து கவர்மெண்ட் சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஆஸ்பெக்ட் ஹையஸ்ட். இப்போது
இப்போ யாரெல்லாம் கடன் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக எல்லாருமே கடன் வாங்குவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் கடன் வாங்குவார், ஒரு கம்பெனி கடன் வாங்கும், பேங்க் கடன் வாங்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்கும், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்கும். ஸோ பணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லாருக்குமே தேவை, எப்போவுமே தேவை தான். அப்போ கடன் வாங்குறதுல யாருக்கு கடன் கொடுத்தா எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும்ன்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் யார்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக பணம் திரும்பி வந்துடும்ன்றது இன்னொரு கேள்வி. இப்போ கவர்மெண்ட் கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பி வந்துடும். ஏன்னா அவங்க வந்து தேவைப்பட்டால் பணத்தை வந்து பிரிண்ட்டும் பண்ண முடியும். அப்போ பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட் ரிஸ்க்கே இருக்காது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் ரிஸ்க் இருக்காது. வேறஸ் நீங்களும் நானும் வந்து பணம் கம்மியாகிடுச்சு நான் போய் பணத்தை பிரிண்ட் பண்ணனா என்ன ஆகும், ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியதான். அப்போது டிஃபால்ட் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும், அதாவது நீங்கள் கீழே வரும்போது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து லோவஸ்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் யார் கடன் வாங்க முடியும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வாங்க முடியும். ஏன்னா அவங்க தான் ஹையஸ்ட் சேஃப்டி, அதை தான் சாவரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவரின் அப்படின்னா இட் இஸ் பேக்டு பை அ கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்திய கவர்மெண்ட், அதுக்கு அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் வரும், அதே மாதிரி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் வரும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள், டாட்டா, பிர்லா, அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வரும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, ப்ளஸ் அவங்ககிட்ட பெரிய ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது, பெரிய கேஷ் ரிசர்வ் இருக்குது. அப்போ அவங்க வருவாங்க. அதெல்லாம் AAA மாதிரி ஒரு டைப் ஆஃப் கம்பெனி. அதுக்கப்புறமா வர்றது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்த கம்பெனிகள், ஆர் டாட்டா அளவுக்கு பெருசு இல்லை, அதோட மிட் ரேஞ்ச் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ஸ்மாலர் ரேஞ்ச், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல். இப்போ இண்டிவிஜுவல்லே வந்து கரெக்டாக கட்டுறவங்க இருக்காங்க, கரெக்டாக கட்டாதவங்களும் இருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சிபில் ஸ்கோர் மாறத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேஃப்டி அதிகமாக வேணும் அப்படின்னா ஐடியலி நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பாண்ட்ஸை வாங்கிட்டீங்கன்னா சேஃப்டி வைஸ் ஹையஸ்ட், இல்லை அட்லீஸ்ட் AAA கம்பெனிஸோட நின்றுக்கிறது சேஃப்டி வைஸ் பெட்டர். ஆனால் அங்கே நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் சம்வேர் அதுக்கு இன்பிட்வீன் ப்ளே பண்ணிங்கன்னா பெட்டர். இதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து நிறைய டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் போட்டுட்டிங்கனாலே அவங்க அழகாக இதை அலோகேட் பண்ணிவிடுவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் எவ்வளோ போடணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது என்ன பண்ணணும், இறங்கும் போது என்ன பண்ணணும், எந்த டென்யூரில் போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை அழகாக பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒன்று இந்த மாதிரி சேஃபாக நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஃபண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ் பண்ணிவிடும். சரி, இப்போது ப்ரைவேட் சைடு சில பாண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம், கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் நம்ம? நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சைட்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் இஷ்யூ என்ன இருக்குது, ஆல்ரெடி வந்த இஷ்யூ என்ன இருக்குது, அதோடைய ஈல்டு என்ன, இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன, இன்றைக்கி விற்றிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் ஒரு ஈக்விட்டி மார்க்கெட் மாதிரி இதில் வந்து ப்ரைஸ் வந்து என்னால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் வந்து சம்டைம்ஸ் நான் செகண்டரி மார்க்கெட்டில் போய் விற்கணும் அப்படின்னா அவங்க லாட் சைஸ் வச்சுருப்பாங்க. லாட் சைஸ் அப்படின்னா மினிமம் 1 லட்ச ரூபாய்க்கு தான் நீங்கள் பாண்டை விற்க முடியும், அப்போ தான் நான் வாங்குவேன் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும். நான் வந்து 10,000 ரூபாய்க்கு உண்டான பாண்டு தான் வச்சுருக்கேன்னா சம்டைம்ஸ் என்னால் எக்ஸிட் பண்ண முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். சில பாண்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 கோடி ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ அப்போ அந்த நியூவான்சஸை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே வந்து கிடச்சிரும். ஓகே, நீங்கள் இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும், கவர்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்பிஐயோட சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்னென்ன இஷ்யூன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன டென்யூர், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸோட இதெல்லாம் இருக்குது. இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபிக்ஸ்ட் இன்கம் பண்ணுறதுக்கான சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. அந்த கம்பெனியோட வெப்சைட்லலாம் பார்த்திங்கனாலே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பேப்பரில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பப்ளிக்லி அவைலபிள் தான். இப்போ பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் பண்ண முடியுமா? ஆமாம், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவும் பண்ண முடிஞ்சிட்டு இருந்தது. பட் எனக்கு வந்து கடந்த ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 3லேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் எது அப்ளை பண்ணாலும் த்ரூ டிமேட் தான் பண்ண முடியும். அதே மாதிரி சார், இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு அதில் SIP அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது இல்லையா? பட் இந்த பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே இன்வெஸ்ட்மெண்ட், லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இதில் பாசிபிள், அப்படி தானே? ஆமாம், நீங்கள் வந்து பாண்டை பொறுத்த வரைக்கும் இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், மினிமம் நீங்கள் எவ்வளோ பண்ணணுன்னு இருக்கும். அண்ட் ஒரு பாண்டு இஷ்யூ முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் வந்து வேறு பாண்டு தான் வரும். வேறு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை இதே கம்பெனி இன்னொரு வாட்டி வந்து ரைஸ் பண்ணலாம். அப்போ நான் வந்து இதில் SIP மாதிரி ஆக்சுவலாக பண்ண முடியாது. இப்போ டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் நமக்கு ஒரு முதலீட்டு ஆப்ஷனுக்கு ஒவ்வொரு விதமான டேக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான்.
அப்போ நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கெயின் பண்ணுறீங்களோ அது உங்கள் இன்கமோட ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த ஸ்லாபில் வரீங்களோ அந்த ஸ்லாபோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். நீங்கள் எப்படி எஃப்டி வச்சுருந்தீங்கன்னா என்ன ரேட்டோ அதே சேம் தான் இதுக்கும். ஸோ டெட் ஃபண்டுக்கும் அதே தான், பாண்டுக்கும் அதே தான், அதே மாதிரி எஃப்டிக்கும் அதே தான். இது எல்லாமே வந்து ஆடட் டு யுவர் இன்கம். ஸோ அப்போ இதில் வந்து இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிற டேக்ஸ் வந்து இதில் வராது இல்லையா? வராது. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.